ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கமெண்ட்ல கேட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நாளைக்கு ஆடி அமாவாசை, கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்கா, ஆடி அமாவாசைக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் ஸ்பெஷலா இந்த வீடியோ. ஆக்சுவலா காலையிலேயே வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் எனக்கு டைம் இல்லாதனால என்னால் போட முடியல. ஆடி அமாவாசைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல உங்களுக்கு எது சரின்னு படுதோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பழக்கம் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் சரின்னு பட்டுச்சுன்னா அதுல இருந்து ஏதாவது நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எந்த விஷயமே சரியா தோணல அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்லைன்னா நீங்க எப்படி வழக்கமா பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாராளமா பண்ணுங்க. இது என்கிட்ட அக்கா நீங்க இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை 12ஆம் தேதி ஆடி அமாவாசை. எப்பவுமே அமாவாசை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த முன்னோர்களுக்கு வடை பாயசம் செஞ்சோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் சாதம் காக்காக்கு வச்சோ கண்டிப்பா சாமி கும்பிடுவாங்க. யாரை மறந்தாலும் நம்மளோட முன்னோர்களை மறக்கவே கூடாது. ஏன்னா அவங்கதான் நம்மளோட குலதெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஆடி அமாவாசை. கண்டிப்பா பாத்தீங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. நாளைக்கு டைமிங் பாத்தீங்கன்னா 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அந்த படையல் போடுறதுக்கான டைமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில அமாவாசை கும்பிட போறீங்க, ஆடி அமாவாசை கும்பிட போறீங்க நாளைக்கு அப்படின்னா காலையில விரதம் இருங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா ஆடி அமாவாசைக்குன்னு மட்டும் இல்ல, எந்த அமாவாசைக்கு நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலுமே படைக்க போறீங்க இல்லைன்னா சாமி கும்பிடுறதுக்கு, அதாவது உங்களோட தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாரோ யாரை நினைச்சு நீங்க விளக்கேத்தி சாமி கும்பிடுறீங்களோ அதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. காலையில சீக்கிரமா கூட கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு காலையில விரதம் கண்டிப்பா இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தர்ப்பணம் நாளைக்கு கொடுப்பாங்க ஆடி அமாவாசைக்கு. அதாவது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா எள்ளு தண்ணியால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. பட் அது எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்றது தெரியல. நார்மல் அமாவாசைக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பாங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க. அதே மாதிரி காலையில எந்திரிச்சு குளிக்கிறீங்களா, முன்னாடி நாளே இப்ப இன்னைக்கே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி விட்டுட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வாஷ் பண்ணி வச்சிருங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்க நார்மலா காலையில வீட்டுல விளக்கு ஏத்திக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா ஆடி அமாவாசை அன்னைக்கு நாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணக்கூடாதா, வீட்டுல விளக்கு ஏத்தக்கூடாதா, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்னைக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை. முக்கியமா பிரம்ம முகூர்த்த பூஜை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தாராளமா. ஏன்னா பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க எது பண்ணாலும் அது பாத்தீங்கன்னா கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த மாதிரி எந்த கணக்குமே வராது. மேபி இந்த வீடியோ பாக்குற யாருக்காவது அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளையில இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்தலாம். அதே மாதிரி பெரியவங்க முன்னாடி மட்டும்தான் விளக்கு வைக்கணுமா, இப்ப யாருக்கு சாமி கும்பிடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விளக்கு ஏத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே கிடையாது. வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்தி அவங்களோட போட்டோவை நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமி ரூம்ல யாரும் மாட்டி வச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட ஹால்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா போட்டோவெல்லாம் எடுத்து தொடச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்களுக்கு பூவெல்லாம் போட்டு இலையெல்லாம் போட்டு படையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. படையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் சாப்பாடு, சாம்பார், பொரியல் இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு கண்டிப்பா சாமி கும்பிடுவாங்க. அதனால இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமாவாசைக்கு, அதுவும் ஆடி அமாவாசைக்கு நான்வெஜ் வச்சு சமைக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. படையல் போடுறதுல உங்களோட பழக்கம் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் புடவை, வேஷ்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாமே வச்சு படையல்ல கண்டிப்பா சாமி கும்பிடுறாங்க.
அந்த அந்த ஆக்சுவலா நீங்க படையல் வைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து விளக்கு வந்து ஏத்தி வந்து வைங்க. நார்மலாவே விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா கூட விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு கற்பூரம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து கண்டிப்பா போட்டு வந்து விடுங்க. அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா இருக்கும்போது நம்ம பெருசா யாருக்கும் எதுவுமே பண்றது இல்ல. பட் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஐயோ இவங்களுக்கு அது பிடிக்குமே இது பிடிக்குமே அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் பார்த்து வந்து பண்றோம். பட் இது மூலியமா நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட அப்பா அம்மாவும் சரி, நம்மளோட மாமியார் மாமனாரும் சரி, இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையும் சரி, இருக்கும்போதே எவ்வளவு நல்லா பார்த்துக்க முடியுமோ கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம நம்புறோம் அது கண்டிப்பா அவங்களுக்கு தான் போய் சேருது அப்படின்னு நம்ம வந்து மனசார வந்து நம்பிதான் அந்த விஷயத்த வந்து பண்றோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அது கூட இருக்கும்போதே செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க தானே இருக்காங்க தானே அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அவங்க இருக்காங்க, இருக்கும்போதே அவங்கள எவ்வளவு பத்திரமா பார்த்துக்க முடியுமோ, எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க. ஏன்னா அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாகும் போது அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பயமா வந்திருக்கு. இதனோட பர்சனல் ஒப்பீனியனா இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி படையல் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தலைவாழை இலையில தான் வந்து போட்டு பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்னால சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக செஞ்சு வந்து வச்சு படையல் வந்து போடுறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ல தான் வந்து சமைச்சு கண்டிப்பா படையல் வந்து போடுவாங்க. வடை, பாயசம், அதுக்கப்புறம் சாப்பாடு, சாம்பார், கூடவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டு, பொரியல், அப்பளம் இந்த மாதிரி தலைவாழை இலை போட்டு அதுல அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு வச்சு சாமி வந்து கும்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணுங்க. அதே மாதிரி சாமிக்கு அதாவது அவங்களுக்கு விளக்கெல்லாம் ஏத்தி படையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மேல காக்காவுக்கு தான் கொண்டு போய் வந்து வைப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலையிலயோ எதுலயோ காக்கா கொண்டு போய் வச்சுட்டு காக்கா சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போனதா எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் நான் எனக்கு தெரிஞ்சு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாவே டெய்லி சாப்பாடு எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்ப வந்து சொல்லுவாங்க இந்த டைமுக்கு இவங்க இது சாப்பிடுவாங்க, இதை வச்ச இந்த டைம்ல வந்து காக்கா வந்து எடுத்துச்சு அப்படின்னு. நான் அதை பொய்யெல்லாம் கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாவே காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் அமாவாசையில வந்து கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அதை சாப்பிடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே இந்த விஷயத்த வந்து பண்றோம். அதனால இதை பொய்ன்னு சொல்றதுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுலயோ எனக்கு சுத்தமா விருப்பம் வந்து கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்களும் இலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலையில என்னெல்லாம் சமைச்சிங்களோ கொஞ்சம் சாம்பார் சாதமோ இல்லைன்னா கொஞ்சம் பொரியல் கூட்டு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்லா மொத்தமா போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு பெரிய உண்டையா எடுத்துட்டு போயிட்டு மேல வந்து மாடியில வந்து வைப்பாங்க. அது சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் இவங்களே வந்து சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்கோம்ல அந்த படையலை வந்து யார் சாப்பிடுறது? வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க சாப்பிடலாம். பெரியவங்க வந்து இல்ல அப்படின்னா வீட்டுல விரதம் இருக்கவங்க வந்து சாப்பிடலாம். இப்ப காலையில இருந்து நீங்க சமைச்சிருப்பீங்க, சாப்பிடாம தான் இருந்திருப்பீங்க, வீட்டுல இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாரு, நாளைக்கு அமாவாசைன்றதுனால சாப்பிடாம வந்து இருந்திருப்பாரு, 2 பேர்ல யார் வேணாலும் சாப்பிடலாம். இல்ல வீட்டுல குழந்தைங்க இருந்தா கூட கொடுங்க, இது இவங்க தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கட்டாயமுமே வந்து கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்க விரதம் இருக்க நீங்க வந்து தாராளமா காக்காக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயமா என்ன சொல்லுவாங்க அமாவாசையில அப்படின்னா யாருக்காவது அன்னதானம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி காக்காக்கு சாப்பாடு வச்சா கண்டிப்பா நம்மளோட முன்னோர்கள் வந்து சாப்பிடுறாங்கன்னு முழுசா நம்புறோமோ அதே மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கறது மூலியமா யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறோம்ல அது மூலியமா நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்க மூலியமா சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுமே ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றது கூட அவசியம் வந்து கிடையாது. குறைஞ்சது ஒரு நம்மளால முடிஞ்ச ஒருத்தருக்கோ 2 பேருக்காவது நாளைக்கு கண்டிப்பா சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க. அது இன்னுமே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கன்ற பேர்ல சரி, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல சரி, ரிலேட்டிவ்ன்ற பேர்ல சரி வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு எல்லாமே பண்ணி வந்து அனுப்பியிருப்போம். ஆனா வந்து எந்த இடத்துலயும் நமக்கு நல்ல பேர் வந்து எப்பவுமே கிடைச்சிருக்காது. அதை தாண்டி அவ என்ன செஞ்சா அப்படின்றது மட்டும்தான்
ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பண்றதை தாண்டி பசிக்கு ஒரு வேளை அவங்களால வேலைக்கு போக முடியாம இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. நிஜமாவே அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய திருப்தியை வந்து கொடுக்கும். நாளைக்கு அமாவாசை கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த விஷயத்த வந்து பண்ணி பாருங்க. அமாவாசை நாள்ல நம்ம எது கொடுத்தாலும் நம்மளோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரூபத்துல வந்து சாப்பிடுவாங்கன்றது ஒரு பெரிய வந்து நம்பிக்கை. அதனால கண்டிப்பா அந்த விஷயத்த மறக்காம வந்து பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல விநாயகருக்கோ இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டோ எண்ணெய் தீபம் வந்து போடுறாங்க. இதனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுல வந்து படிச்சிருந்தேன். பட் அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வந்து தெரியல. மேபி உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்து வாங்க. இதுதான் எனக்கு வந்து இந்த ஆடி அமாவாசையை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள். இதுக்காக நிறைய பேர் வந்து சொல்றது, அக்கா எனக்கு பீரியட்ஸா இருக்கு, நான் சமைக்கலாமா, நான் வந்து சாமி கும்பிடலாமா, நான் வந்து விளக்கேற்றலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நார்மலாவே வந்து கேட்குறீங்க. அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. ஏன்னா நிறைய பேர் பீரியட்ஸ் டைம்ல கோவிலுக்கு கூட போறாங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து தாராளமா வந்து பண்ணுங்க. எனக்கு இது சொன்ன உடனே டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோல வந்து போட்டிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எந்த கடவுளும் காலையில 4 மணிக்கு முருகர் வந்து உங்களுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு விளக்கேற்றினாதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் கொடுப்பேன்னு வந்து சொல்லவே கிடையாது. முதல்ல நீங்க வந்து உங்க உடம்ப பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க நல்ல விதத்துலதான் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தோணுன ஒரு விஷயம், மேபி அந்த சிஸ்டர் பாக்குறாங்களா இல்லையான்றது தெரியல. நான் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து பதில் சொல்லியிருந்தேன். எனக்கு அவங்க சொன்ன விஷயம் நம்ம உடம்பு மேல அக்கறை வச்சுதான் சொல்றாங்க, அது எல்லாமே வந்து ஓகே. ஆனா நான் யாரையுமே வந்து இந்த டைம்ல இது பண்ணுங்க அப்பதான் கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது வந்து கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு காலையில எழுந்திரிச்சு விளக்கேற்றிட்டு என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கான விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேனே தவிர மற்றபடி இந்த டைம்ல இது பண்ணாதான் கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே கிடையாது சிஸ்டர். மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து பண்றேன், அவ்வளவுதான். அதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா நான் போடுற பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அக்கா நாங்களும் இப்பெல்லாம் காலையில எழுந்திரிக்கிறோம்க்கா, எங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் இது கூட எங்களுக்கு தெரியாதா, இது ஒரு வீடியோவா ஷேர் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வந்து கிடையாது. மேபி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம தேவிகா இளங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.